Good morning. I am your physics teacher, 8th standard physics. Electricity lesson la book bag la இருக்கக்கூடிய 1 mark 2 mark பார்த்தாச்சு. Answer in detail பார்க்க போறோம். First question பாருங்க. Explain 3 waves of charge transfer. Explain 3 waves of charge transfer. அதுல answer பாருங்க. Transfer of charge take place in following 3 waves. என்ன 3 waves ன்னு பார்த்தோம்னா transfer by friction, transfer by conduction, transfer by induction. So friction அப்படின்னா உராய்வுன்னு அர்த்தம், conduction அப்படின்னா கடத்துதல் அப்படின்னு அர்த்தம், induction அப்படின்னா தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. transfer by friction. This method of charging an uncharged body by rubbing it against another body is called charging by friction. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அன்சார்ஜ்டு பாடியை அதோடைய ஆப்போசிட் அனதர் பாடியோட டப் பண்ணும் போது சார்ஜஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன். This method of charging an uncharged body by rubbing it against another body is called charging by friction. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன். கண்டக்ஷன்னா கடத்துதல் சொல்லியிருந்தோம். Charges can be transferred to an object by bringing it in contact with a charged body. This method of transferring charges from one body to another body is called a transfer by conduction. சரியா? ஸோ கண்டக்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்ட் மூலயமா தொடுதல் செய்வதன் மூலயமா சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன். ஓகேவா? அடுத்து பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பை இண்டக்ஷன். இண்டக்ஷன்னா தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம். த ப்ராசஸ் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் uncharged body by bringing a charged body near to it but without touching it called induction. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் சார்ஜிங் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம்னா, அன்சார்ஜ்டு பாடியை சார்ஜ்டு பாடி பக்கத்தில் கொண்டு போகும்போது டச் பண்ணாமையே சார்ஜஸ் வந்து இன்டியூஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் பை இண்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்த கொஷின் பாருங்கள். வாட் இஸ் எலக்ட்ரோஸ்கோப்? எக்ஸ்பிளைன் ஹவு இட் இஸ் ஒர்க். சரியா? எலக்ட்ரோஸ்கோப்னா என்னன்னு எழுதணும், அது எப்படி வேலை செய்யுதுன்னு எழுத போகிறோம். சரியா? கவனிங்க. An electroscope is a scientific instrument used to detect the presence of electric charge on a body. ஒரு ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு டிடெக்ட் பண்ணக்கூடிய சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எலக்ட்ரோஸ்கோப், இல்லையா? An electroscope is made out of conducting material, generally metal. இது பெரும்பாலும் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க எலக்ட்ரிசிட்டியை கனெக்ட் பண்ணக்கூடிய பொருளால் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? It works on the principle that like charges ripple each other. இது எப்பயுமே வந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி கூடிய சார்ஜஸ் வந்துட்டு ரிப்பிள் ஆகும். அந்த பேசிக்ஸில் தான் இது உருவாயிருக்கு. In a simple electroscope, two metal sheets are hang in contact with each other. ஓகேவா? ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்கோப் என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்றோட ஒன்று தொட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த மெட்டல் ஷீட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு காண்டாக்டில் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? கவனிங்க. They are connected to the metal rod that expand upward and end in a knob at the end. ஓகேவா? இதில் வந்து பார்த்தோம்னா அந்த மெட்டல் ராடு வந்து பார்த்தோம்னா ஹேங் ஆகிருக்கு இல்லையா, அதில் மேலே இருக்கக்கூடிய நாபோட அதர் எண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ராடோடைய ஜாயிண்டில் இருக்கும்னு சொல்கிறோம். சரியா? ஸோ they are connected to the metal rod that expand upward and end in a knob at the end. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். If you bring a charged body near the knob, electron will either move out of it or into it. சரியா? இந்த மூவ் ஆஃப் சார்ஜிங் இன் எலக்ட்ரோஸ்கோப்பில் பாருங்கள். இந்த எலக்ட்ரோஸ்கோப் பக்கத்தில் ஒரு சார்ஜர் ஆப்ஜெக்ட் கொண்டு வரும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று அதுலேருந்து வெளியில் வரும், அப்படி இல்லைன்னா அது உள்ளே போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். சரியா? This will result in charge on a metal leaves inside the electroscope. சரியா? ஸோ இதனால தான் அந்த எலக்ட்ரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய மெட்டல் லீவ்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சார்ஜ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். If a negatively charged object is brought near the knob of the electroscope, it causes free electrons in the electroscope to move down into the leaves that are positive. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் சார்ஜாக இருக்கக்கூடிய, அதாவது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கக்கூடிய
ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இந்த எலக்ட்ரோஸ்கோப் பக்கத்தில் கொண்டு வரும்போது அந்த நாபில் வந்து என்ன ஆகும்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதே சமயம் அதோடைய ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய நெகட்டிவ் சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள், since both the leaves have negative charge they repel each other and move apart. ஓகேவா? ஸோ ரெண்டு லீவ்ஸ்லையுமே வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து க்ரியேட் ஆகிறதுனால ஒன்றோட ஒன்று என்ன பண்ணும், ரிப்பிள் ஆகும்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள், if a positive object is brought near the top knob of the electroscope the free electrons in the electroscope start to move up toward the knob. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு பொருளை அந்த நாப் பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மெட்டல் லீவ்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இருக்கும். அது என்னாகும், மேல் நோக்கி நகர ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், this means that the bottom has a net positive charge, the leaves will spread apart again. ஓகேவா? ஸோ அதனால தான் அதில் இருக்கக்கூடிய ரெண்டு லீவ்ஸுமே வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அதனால் என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தாவே ஒன்றை விட்டு ஒன்று என்ன பண்ணும், ரிப்பிள் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் எலக்ட்ரோஸ்கோப்போடைய விளக்கம். ஸோ அதை நல்லா படித்து எழுதி பாருங்கள். அடுத்தது பார்த்தோம்னா தேர்டு கொஷின், எக்ஸ்பிளைன் சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்கியூட். ஆன்சரில் பாருங்கள், சீரீஸ் சர்க்கியூட்டில் ஃபஸ்ட்டு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் இருக்க மாதிரியே டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், a series circuit is one that has more than one resistor but only one path through which the electrons can travel. ஓகேவா? சீரீஸ் சர்க்கியூட்டில் பொறுத்த வரைக்கும் பல்ப்ஸ் வந்து பார்த்தோம்னா கண்டினியூட்டிவாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்போ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாத்து தான் இருக்கும். சரியா? ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த பேட்ரி the electron move along one path with no branches through the resistance to other end of the cell. ஓகேவா? ஸோ பேட்டரியில் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் வந்துட்டு மூவ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தோம்னா வேறு பிரான்ச்சஸ் வந்து கிடையாது. ஏன்னா எல்லா ரெசிஸ்டருமே ஒரே ஒரு கனெக்ஷன்லேயே பண்ணியிருக்கோம் இல்லையா? அடுத்து பாருங்கள், தேர்ட் பாயிண்ட், ஆல் த காம்போனன்ட் இன் எ சீரீஸ் சர்க்கியூட் ஆர் கனெக்டட் எண்ட் டு எண்ட். ஸோ சர்க்கியூட்டில் எல்லா காம்போனன்ட்டுமே நம்ம எண்ட் டு எண்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கரண்ட் த்ரூ த சர்க்கியூட் ரிமைன்ஸ் சேம் த்ரூ அவுட் த சர்க்கியூட். அப்போ சர்க்கியூட் ஃபுல்லாகவே கரண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். சரியா? பட் த வோல்டேஜ் கெட் டிவைடட் அக்ராஸ் த பல்ப் இன் டு த சர்க்கியூட். அப்போ வோல்டேஜ் என்ன ஆகும்னா சர்க்கியூட் ஃபுல்லாகவே பல்ப் வழியாக போகும்போது டிவைட் ஆகிக்கும். சரியா? இந்த ஃபாலோயிங் சீரீஸ் சர்க்கியூட் டூ பல்ப்ஸ் ஆர் யூஸ்டு ஆஸ் ரெசிஸ்டர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சீரீஸ் சர்க்கியூட்டில் ரெண்டு பல்ப் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். லெட் I be the current through the circuit and V1, V2, V3 be the voltage across each bulb. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா கரண்ட் வந்து நம்மளுக்கு சேமாக இருக்குது, வோல்டேஜ் மட்டும்தான் டிஃபர் ஆகுது இல்லையா? The supply voltage V is the total of the individual voltage drop across the resistance. சரியா? ஸோ V equal to V1 plus V2 plus V3. ஓகேவா? அடுத்தது parallel circuit. ஸோ parallel circuit உடைய சர்க்கியூட் டயக்ராம் போட்டுக்கோங்க. in a parallel circuit there is more than one resistor. ரெசிஸ்டர்னா பல்ப்னு அர்த்தம். and they are arranged on many paths. parallel circuitல பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். this means charges, அதாவது electrons can travel from one end of the cell through many branches to the other end of the cell. ஸோ செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு பல பிரான்ச்சஸ் வழியாக போகிறது வாய்ப்பு இருக்குது இல்லையா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள், here voltage across the resistor remains the same but the current flowing through the circuit get divided across each resistor. இதில் வந்து பார்த்தோம்னா வோல்டேஜ் சேமாக தான் இருக்குது, ஆனால் கரண்ட்டு மட்டும்தான் எல்லா ரெசிஸ்டர் வழியாகவும் டிவைட் ஆகி வருது இல்லையா? ஸோ லெட் us consider 3 bulbs connected in series. let voltage, அதாவது V be the voltage across the bulb and I1, I2, I3 be the current across each bulb. ஓகேவா? ஸோ இதில் வோல்டேஜ் வந்து சேமாக இருக்குது, கரண்ட் தான் டிஃபராக இருக்குது இல்லையா? the current I from the battery is the total of the individual current flowing through the resistance. ஓகேவா? ஸோ I equal to I1 plus I2 plus I3. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 மார்க்ஸ் சொல்லியிருக்கோம். அதனுடைய ஆன்சரை வந்து என்ன பண்ணுங்கன்னா படித்து எழுதி பாருங்கள், சர்க்கியூட் டயக்ராம் போட்டு பழகுங்க.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.